என்னை ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி பேசுது, எழுப்புது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களை எழுப்பணும். எங்களை தான் எழுப்பணுமா? நீங்கள் அல்லாம் வச்சு எழுந்துறீங்கல்ல, நாங்கள் வைப்போம் எல்லாம். ஆனால் அதுக்கு முன்னாலேயே எங்களை ஒருத்தர் எழுப்பிடுவார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்போ அந்த அந்த அல்லாமோட கனெக்ட் ஆகணும். மணி அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? மணின்னா என்ன? மணின்னு பேர் கொண்டு ஒருத்தன் இருக்கான், அது நம்ம தோட்டத்தில் இருக்கிறான்ல. அப்போது அந்த மணி தான் நம்மளை எழுப்புது. த டைம் வெக்ஸ் அஸ் அப். அதே போல் காலையில் எனக்குள்ள ஒரு சத்தம், தெளிவான சத்தம். அந்த சத்தம் தான் இன்றைக்கி உங்களுக்கு செய்தியாக இருக்கிறது. சில வார்த்தைகள் தான் நான் சொல்வேன். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. வேதம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன். நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம் படிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். பாத்தீங்களா? He was called a friend of God. 2 நாளாகமம் 20 7. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு. பாருங்க, வேதத்துல சில வார்த்தைகள் திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகுது. கர்த்தர் நம்மை நேசித்தால் தான் பேசுவார். எனக்கு தெரிஞ்ச நான் ஐயா கிட்ட சொன்னேன், ஆரம்பத்துலேருந்தே பிரசவம் பண்ணுறேன். 15 வயசுலேருந்து பிரசவம் பண்ணுறேன். இப்போ எனக்கு 65 வயசு வருது. ஓகே, இப்போ எத்தனை வருஷம் பண்ணுறேன்? 50. அதில் 28 வருஷமாக முழு நேர ஊழியத்தில் பிரசவம் பண்ணிட்டுருக்கேன். சில ஆலயங்கள் எல்லாம் தலைக்கல நின்னாலும் செய்தி வராது. அவர் பேசவே மாட்டார். நம்ம தான் சுட வச்ச குழம்பு மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துட்டு நம்மோடு பேசின சில வார்த்தைகளை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பட் சில ஆலயங்களில் கர்த்தர் முன்கூட்டியே நம்மளை துரிதப்படுத்துவார். சில ஆலயங்களில் நான் ஏன் ரிப்பீட்டடாக போவேன்னா, நம்மளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு சொன்ன பாருங்க, நான் தூங்கினுக்கிறேன், அவர் எழுப்புறாரு, போ அதை சொல்லு. நேற்று நான் பேசின இடத்துல கூட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ப்ரே மெசேஜ் இல்லை, அது இட்ஸ் அ ப்ராமிஸ் வேர்டு அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த ஆடியோ யாருது? வெரி நைஸ். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரு, எனக்கு சிநேகிதனா நீர். இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெல் மீ a friend, I will tell you whom you are. உன் சிநேகிதன் யாருன்னு எனக்கு சொல்லு, உன் சிநேகிதி யாருன்னு எனக்கு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லுவேன் அப்படின்றது அந்த பழமொழி. Who is your friend this morning? Who is your friend? உங்கள் ஃப்ரெண்ட் யாரு? நிறைய பேர் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறான். இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் கேவலமாக இருக்குது ஃப்ரெண்டுன்ற வார்த்தைக்கே.
அர்த்தம் இல்லை. எந்த வயசுலேயும் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டு. ஆனால் வேதம் சொல்லுது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அவனுக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தும். வேதம் தான் நம்மளுக்கு எடுத்துக்காட்டு. A friend will be a true friend at any time. சில பேர்லாம் பண்ண தூக்கு போட்டு சாவுது, சிலது தண்ணியில் குத்தி சாவுது, சிலது ஆக்சிடெண்ட்டில் சாவுது. ஒரு பொண்ணு எங்களுக்கு தெரியும், என்ன அவங்கள அக்கான்னு கூப்பிடுவேன். இப்போது she must be 75 அந்த மாதிரி இருக்கும். she was a director of a Christian firm. ரொம்ப பெரிய பதவி. இப்போ பார்த்தாலும் அமெரிக்கா, லண்டன், பாரிஸ் அப்படி போவாங்க. கல்யாணமே ஆகலை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன் அவங்ககிட்ட, why you have not married, ஒரு கல்யாணம் பண்ணிடலாமாக்கா அவங்களுக்கு அப்படி சொன்னேன். shall I pray that you will be married? no. ஏன் அப்படி கேட்டேன். தம்பி, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் படித்ததே மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிக்கிறது ரொம்ப பெருமை. அதில் இடம் கிடைக்கிறது கஷ்டம். அது கிடச்சிச்சின்னா பெரிய காரியம். அது இட்ஸ் கோ எஜுகேஷன். எல்லாம் வித்தியாசமான ஜனங்கள் அதில் படிப்பாங்க. அங்கே வந்து வெளியே வரும்போதே கல்யாணம் பண்ண மாதிரி வருவாங்க. they will find their choices. அப்போ சொல்கிறாங்க, ஐ ஹேட் அ பாய் தேர், we were very friends. கல்யாணம் பண்ணோன்னு நினச்சி வாக்குங்கள் மாறிட்டு கொண்டோம். ஸோ he went to US, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து உன்னை திருமணம் பண்ணுறேன்னு போனார். இன்ன வரைக்கும் வரான். நான் கேட்டேன், ரொம்ப ஓகியமாக ஃபெய்த்ஃபுல்லாக அப்படி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அவனுக்கு? என்ன பண்ணுறது? இப்போ இஸ் நாட் கம்மிங் அப்படி கேட்டேன். எங்கே இருக்காரு? see the friend. பட் நம்ம பேசுகிற ஃப்ரெண்ட் அப்படி இல்லை. இஸ் வித் அஸ் ஆல்வேஸ். எப்போ பார்த்தாலும் என்னைக்கும் நமக்காக அவர் அழுதுட்டு உட்காந்துருக்காரு தெரியுமா? ஒரு வயசான ஆண்டி இருந்தாங்க, ஜெபகோபுரம், ஏசு அடைக்கிறார் ஜெபகோபுரத்தில் முதல் ஜெப வீராங்கனை அவங்க தான். அது ஆரம்பித்து ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ப்ரேயர் டவருக்கு வச்சது அந்த ஆண்டி தான். அவங்க பேர் ஆக்னஸ் டேவிட்சன். ரொம்ப ஸ்வீட் லேடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னையும் அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, மோகன், ஒரு நாள் காலையில் நான் தூங்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். என்னுடைய சொப்பனத்தில் வானம் ரெண்டாக திறந்தது. அதில் பலகனி வழியாக இயேசு எட்டி பார்க்குறார். He seeing the world. அவர் பார்த்து அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது அப்படி சொன்னார். Jesus Christ for us. He's a friend. இன்னைக்கு நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் அவரை சிநேகிக்காமல் இருக்கலாம். சிநேகித்தும் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அழுகையோடு இருக்கலாம், பலவீனத்தமாக இருக்கலாம், நீங்கள் வேதனையின் பாதையில் போகலாம். He is weeping with you. A friend weeps. தெரியல, ஒரு சிநேகிதன் நம்மோடு சேர்ந்து அவனும் அழுவான். A friend is a friend. எனக்கு ஒரே ஃப்ரெண்டு தான். ஸ்கூல் படித்ததுலேருந்து அவன் கிறிஸ்தவன் கூட இல்லை, ஒரு புறஜாதியான் ஹிந்து மதத்தை இன்னும் கூட ஃப்ரெண்டு. அவர் பேர் சேகர். என்னை விட சில மாதங்கள் பெரியவர் அவர். எங்கள் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவான். அவங்க அப்பா அம்மாவும் நானும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் திக். சும்மா இன்னைக்கு பார்த்தோன்னே ஃப்ரெண்ட் ஆக்குறதில்ல. இப்படி உலகத்தில் இருக்குது. ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப். தேர் ஆர் 2 ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஒன்று கோர் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 இருக்குதா? ஒன்று கோர் ஃப்ரெண்ட், இன்னொன்று க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நெருங்கின சிநேகிதன் அல்லது சிநேகிதி. கோர் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னால் மேக்சிமம் 3 பேர் தான் இருக்க முடியும். 2 பேர் இல்லை 3 பேர். இவங்க ரொம்ப க்ளோஸ். தங்கள் இதயத்தில் உள்ளதை அவர்களுக்கு சொல்லுவாங்க. ஹாய் ஃபாய் அப்படி சொல்கிறதுக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். டெய்லி பார்த்தா ஹலோ, வாக்கிங்கில் ஹலோ. அப்போ அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இஸ் மை வாக்கிங் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவாங்க. பட் அவங்ககிட்ட இதயத்தை ஊற்ற மாட்டான்.
கோர் ஃப்ரெண்டுன்றது ரொம்ப க்ளோஸ். இயேசு கூட வச்சிருந்தார் பாருங்க. when Jesus was in this world, he had a close friend. க்ளோஸா 12 டிசைபிள்ஸ், அவங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 120 பேர், 77 பேர், 70 பேர் எல்லாரும் இருந்தாங்க. இப்போ 12 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 பேர் கோர் ஃப்ரெண்ட்ஸ். பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரையும் எங்கே வச்சிருந்தாரு? கூடவே வச்சிருந்தார். அதில் யோவானுக்கு மார்பிலே இடம் இருந்துச்சு. he was leaning always on his breast. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாட் யூ வாண்ட் டு பி? சும்மா வந்துட்டு அப்படி போடுறது ஆலயத்தில் அப்படின்றது நம்ம இருப்போமா? ஆண்டவரோடு ஐக்கியப்பட எல்லா காலத்திலும் சிநேகிக்கிற ஒரு சிநேகிதனா இருப்போமா? பாஸ்டர் பெனிஹின் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ஒரு முறை சொன்னதை நான் கேட்டேன். ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு. see I love to be with God always. யாராவது ஒருத்தர் ஏதாவது புதுசாக சொல்லுவாங்களா? அதை நான் கேட்பேன். ஒரு நீல செய்தி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் யாராவது அதில் ஒரு லைன் என்னை தொடணும், அதை தொடறதுக்காக நான் காத்திருப்பேன். எல்லா செய்தியும் தெரியும் நம்மளுக்கு, வசனங்க ஓரளவுக்கு எனக்கும் தெரியும். அவங்க சொல்கிற விதங்கள், அவங்களுடைய ஆழம், அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய ஆண்டவரோடு நடக்கிற நடக்கை, இது அதில் எங்கேயாவது கலந்து வரும். அந்த அனுபவம் நம்மளுக்கு வரணும்னு நம்ம ஆசைப்பட்டு கேட்டோம்னா கொடுப்பார் ஆண்டவர். பெனியின் ஒரு நாள் ஒரு ஆலயத்தின் வழியாக போகணும். பெரிய பிரம்மாண்டமான ஆலயம், பேராலயம். சிலதுலாம் சில பேர் இவ்வளோ இவ்வளோன்னு அச்சு பேராலயம் பேர் போட்டிருக்காங்க. அது சுற்றிட்டு வரணும்னா அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் அவர். அதனால் வழியில் நடுப்புற இப்போ இப்படி பூந்து அப்படி வர மாதிரி நான் உங்ககிட்ட கூட சொன்னேன் சில பேர்கிட்ட, இங்கே ஒரு வழி இருக்குது, அது இடம் விட்டு உட்காருங்க நோட்டுன்னு. அதை நினச்சிக்கிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி உள்ள இதுக்கு வழியே தேவையில்லையா? தண்ணி குட்டிக்கு போகிறதுக்கோ வழி. இட்ஸ் அ வே டு கம் இன் சைட். தூதருங்க வரணும் இல்லை, தலைமையில் காலை வச்சுட்டு வருவான், கிவ் வே. அப்போது அந்த வழி இருந்துச்சு அவங்க நடுப்புற. இப்படி குறுக்க போயிடலாம். ஆலயம் அது சண்டே சர்வீஸ்லாம் இல்லை, ஆலயங்கள்லாம் எல்லா நேரம் திறந்துருக்கும். அப்போது போகலான்னு உள்ள போகிறாரு. இருட்டாக இருக்குது, வெளிச்சம் இல்லை, ஏதோ சின்ன சின்ன விளக்கு அங்கங்கே மின்னிக்கிட்டு இருக்குது. ஆலயம்லாம் வெளிநாட்டில் நீங்கள்லாம் இவ்வளோ ஆசையாக உட்காந்துருக்கீங்க, அங்கே ஒருத்தன் இருக்க மாட்டான், 10 பேர் இருக்கணும், 4 குழந்தை இருக்கும். சில பேர்லாம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ஆலயங்களே ஆள் இருக்காது. 4 பேர் 6 பேர் இருந்தால் பெரிய காரியம். அங்கே அவர் உள்ளே நடந்து போகும்போது யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. முனகல், அழுகல். யாரு? அவருக்கு பின்னால் போய் பார்க்குறாரு. யார்? ஆலயத்தின் பின்னால் அங்கெல்லாம் பெரிய பெரிய அந்த பெஞ்ச் போட்டிருப்பாங்க, பியூஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் ஒரு அம்மா முழங்கால நின்று அழுகுது 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 அழுகுது. He was asking, அபிஷேகம் இழுக்கும் பாரு தேவ மனுஷனை, பெரிய உலக பிரசித்தி பெற்ற தேவ மனுஷன் அவர். ஏன் இது அழுக்குது? வாட் இஸ் ஷி பிரேயிங்? யார் இது? பார்த்தா பிரசித்தமான ஒரு தேவ ஊழியக்காரி அந்தம்மா. ஏன் இங்கே இப்படி அழுகுறாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய அழுகை என்னன்னு தெரியுமா? அப்போ ஒரு சினிமா படம் எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவை வச்சு அவரை தவறாக சித்தரித்து அவரை குறித்த அவமானமாக படத்தை எடுத்தாங்க. அந்த படம் திரைக்கு வந்து ஓடுது, ஒரு பேச்சு. இப்போ இந்த அம்மா அழுகுது. என்ன அழுகுதுன்னு இவர் சொல்கிறாரு, ஜீசஸ் உன் இதயம் உடைஞ்சிருச்சாப்பா, உங்கள் இதயம் உடைஞ்சிருச்சா? வராதிங்க, கவலைப்படாதீங்க, நான் அப்படி நம்பவே மாட்டேன், நான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ நோ தீஸ் ஆல் ஃபால்ஸ். பாருங்க, தான் ஃப்ரெண்டு, அவன் தான் ஃப்ரெண்டு. சும்மா வந்து காணிக்கு போட்டு அப்படி போகிறதில்ல. crying with Jesus. நமக்கு தெரியும் இயேசு நமக்காய் நம்மை நேசிக்கிறார். இல்லை, நாம் இயேசுவை
எப்படி நேசிக்கிறான். நம்முடைய பாரங்களை இயேசு இருக்கட்டையா நீ இஸ் a friend. ஆபிரகாமை ஏன் ஃப்ரெண்ட்னு கூப்பிட்டாரு? Why did God call him a friend? He carried the burden of God. தேவனுடைய இதயத்தின் வேதனையை, தேவனுடைய இதயத்தின் பாரங்களை தூக்கி சுமந்தார். அதனால தான் அவரை ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுறோம். Like the Father in heaven, He is a father in the world. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஆலயத்தில் இருக்கிற நம்மை கர்த்தர் சிநேகிதனாய் அழைக்கிறார். இது வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனமா, மனம் திரும்பின கூட்டமா, ராஜரிக அபிஷேக கூட்டம் அப்படிலாம் சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஃப்ரெண்டாவப்பா, நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். I will make you my friend. You are my friend from today. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் சிநேகிதனான ஆபிரகாம். அந்த இடத்துல அவன் பேர் நல்லா அடிச்சுட்டு நம்ம பேர் எழுதிக்கணும். என் சிநேகிதனான உங்கள் பேர் எழுதணும். அப்படி ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். இந்த ஆலயத்தில் இந்த காலையில் 25வது வருடத்தின் கடைசி வாரங்களிலே வந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் be my friend Lord, I will be your friend. எனக்கு ஒரு சிநேகிதன் தான் சொல்லுவேன் என்கிட்ட, மோகன் உன் முகத்தை மாத்திரம் எனக்கு மறைக்காத. Don't hide your face to me even one day. அதை நினச்சி நான் இப்போ அழுகிறேன். என் அழுக என்ன தெரியுமா? Jesus, don't hide your face to me. உம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காதீங்க. உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க. இன்ப பிரசன்னம், அது தேவ பிரசன்னம், அதிகமானமுள்ள பிரசன்னம், நம்மை அசைக்கிற பிரசன்னம், ஆற்றி தேற்றுகிற பிரசன்னம். பிரசன்னம் வந்தாலே எல்லாம் முடிஞ்சிடும். இந்த பிரசன்னம் இல்லாததான் ஜனங்க தவிக்கிறாங்க. Even so great man of God tremble till the presence comes. ஒரு நாள் ஒரு பிரமாண்டமான கூட்டம் ஒழுங்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பிரசங்கியார் பேசணும். அவருடைய கூட்டம் தான் அது. கீழே ஏராளமான ஜனம் உட்கார்ந்துருக்காங்க. சென்னையிலே ஒரு பெரிய ஆலயம், அது அருமான ஜனங்க உட்கார்ந்துருக்கு. அந்த கூட்டத்துக்கு நானும் போனேன். அப்போது அந்த ஊழியக்காரர் நான் வந்திருக்கேன்னு கூப்பிட்டார். மேலே வர சொல்லுமோனே. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய ஒரு 23-24 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மேலே போனால் அவர் உட்காந்துருக்காரு. கீழே வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு. அருமையான வர்ஷிப். அவர் ரொம்ப உட்காந்துருக்காரு. அவங்க கூட இருந்த ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஐயா டைம் ஆயிடுச்சு போகணும் நம்ம. அப்படியே உட்காந்து இப்படி பார்த்துருக்குறாரு. அவர் என்னை பார்த்து சொன்னார். அவர் என்கிட்ட, சரி கிளம்ப வேண்டிய நேரம் ஆச்சு போகலாம் மோகன், ஒரு ஜெபம் அப்படின்னார். நான் வந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும், அதுக்காக தான் சொல்கிறேன். அவருடைய கையில், இந்த வலது கையில், இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் ஒரு கருப்பு இது கொடுத்துருப்பாங்க. அது என்ன எனக்கு பேர் தெரியல, போலீஸ்காரருக்கு தெரியலாம். வாட் டு யூ சே ஃபார் தட்? லைன் யார்ட். ஓகே. அந்த மாதிரி அவர் கை கருப்பு கயிறு கட்டியிருக்கு. நான் சொன்னேன், உங்கள் கையில் ஒரு கருப்பு கை. சொன்ன நிமிஷம் தூக்கி அடிச்சது. அவர் தூக்கி அடிச்சது பாருங்க, உருள்றாரு கீழே பரண்டு. எழுந்திரிச்சது தான் மிச்சம். வாப்பா போலாம். கீழே போன அசைஞ்சது, அந்த இடம் அசைஞ்சது நான் பார்க்குறேன். அந்த ஊழியம் அசைது, ஜனம் அசைகிறாங்க. அந்த மகிமை ஊழியம் அது. அந்த மகிமையின் ஊழியத்துக்கு முன்னாடி அவர் கையை கட்டி வச்சுட்டான். அபிஷேகத்தை அடைச்சிட்டான். அதுக்கு ஒரு பிரசன்னம் தேவை. அடிக்கடி நினைப்பாண்டவரே,
நீ அந்த பிரசன்னம் நிறைந்த பாத்திரமா இருப்பியா? ஒரு ஊழியக்காரனை எழுப்புற, ஒரு கட்டுண்டவனை தூக்குற, காவல் பண்ணப்பட்டவனை விடுதலை ஆக்குகிற, அழுது கொண்டிருக்கிறவனுக்கு ஆறுதலாக இருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்க உங்களை நிறுவறார். ஃப்ரெண்ட், வீட்டு வாசலில் நிற்க மாட்டான். ஒருத்தன் வீட்டு வாசலில் நிற்கிறான்னா யூ cannot be a friend. நேரம் வருவான். God will make you to walk inside the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில், the sanctuary of God ன்னு சொல்லுவாங்க. sanctuary அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சன்னிதானம். வெளியிலையும் நடக்கலாம், முள்ளையே நடக்கலாம், மகாபரிசுத்த ஸ்தலத்தில் நடக்கலாம். உங்களை அதுக்கு தான் அழைக்கிறார் ஆண்டவர். God calls you for that. Come inside. அன்பு பிள்ளையே, come inside. யோவானை பார்த்து கத்த சொன்னார், ஏறி வா. எல்லாரையும் சொல்லல, வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தீங்கன்னா ஏறி வா, கம் ஹீதா, ஏறி வாப்பா மேல. God's friends can never be left alone. என்னை கேட்குற கர்த்தருடைய பிள்ளையில கர்த்தருடைய சிநேகிதராக இருக்கும்படி திருச்சபை மக்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் என்னப்பட்டான். நானே நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது மெசேஜ் வேணும்? யூ நீட் மீ டு டாக்? காட் சம் டைம் இருக்கானோ? ஏன் அவர் ஆண்டவருடைய சிநேகிதன் என்னப்பட்டார்? அதில் சில எண்ணங்கள் எனக்குள்ளே வந்தது காலையில். பட் ஐ திங்க் வாட் ஆல் ஐ ஸ்போக் நவ் இட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் காட். அதில் என்ன முக்கியமானதுன்னா, ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வாக்கியத்தில் இப்போ தேவனுடைய தூதனானவர் அவனை அழைத்து அவனை பார்த்து சொல்ற வார்த்தையை கவனிங்க. என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ரொம்ப ஆபிரகாம் இஸ் a peculiar character, well known. என்னை விட நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுவீங்க. பட் நான் இப்போ கொடுத்தேன் பாருங்க ஒரு ஜிஸ்ட்டு, அது உங்களால் பேச முடியாது. இப்போ ஆபிரகாமோடு ஏன் ஆண்டவர் அவ்வளோ நெருக்கமாக இருந்தாருன்னா, அவன் மனுஷனுக்கு பயப்படுறவன் இல்லை. சில பேர் பெண்டாட்டிக்கு பயப்படுவாங்க, சில பேர் புருஷனுக்கு பயப்படுவாங்க, சிலர் எலிக்கு பயப்படுவாங்க. நேற்று ஒரு நல்ல கதை போட்டானுங்க நம்ம தம்பி பசங்க, வயிற்று வட்டம் நானுங்க, ஓடுது வயிற்றுல. என்னடா ஓடுதுன்னா எலி ஓடுதுன்னா. நீங்களாம் பார்க்கல, மிச்சத்தை சொல்ல மாட்டேன், சாயந்தரம் வந்து பாருங்க, அங்கே தானே இருக்குது சீக்கிரட்டு. சூப்பர் கதை, நீங்கள் பார்க்கணுமா என்ன இருக்குதுன்னு சாயந்தரம் வாங்க. இப்போ ஆண்டவருடைய காரியத்தில் மற்ற காரியங்களுக்கு பயப்படுதல் வராது. The man who fears God will have no fear for man. தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிவேன். அது எப்படி அவர் அறிகிறாருன்னா, கோயிலுக்கு போகிறாளா, முக்காடு போட்டுன்னுக்கிறாளா, செருப்பு போடாத போகிறாளா, சாரி எதனா சொல்கிறாங்களே அது மாதிரி சொல்லிட்டேன். இதெல்லாம் ஆண்டவர் அதெல்லாம் பயம் இல்லை. அவர் எப்படி சோதிச்சார் பாருங்க. 22:1 படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. 4 பாயிண்ட். புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன், அப்புறம் ஈசாக்கு. இல்லைன்னா இவன் கொண்டு போய் இவனை நிப்பாட்டிட்டு இருப்பான், எலியேசரை. இல்லைன்னா ஏசாவையாவது கூட்டு வந்து போட்டு தள்ளிட்டு இருப்பான். லோத்து கூட இவனுக்கு ஒரு மகன் மாதிரி வச்சுருந்தாரு. ஏன்னா அவனுடைய தம்பியுடைய மகன். இவருக்கு பிள்ளை இல்லாதனால, சாராய்க்கும் பிள்ளை இல்லாதனால இவனை கூட கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒருவேளை கர்த்தர் இவனை
என் சம்பத்துக்கெல்லாம் சொந்தக்காரனா சுதந்திரவாளியாக வைப்பாரோ அப்படின்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எவனா போட்டுற போகிறாரு அப்படின்றது தான் ஈசாக்கு அப்படின்ற வார்த்தையும் சொல்கிறார் பாருங்க. எவ்வளோ ஐடென்டிஃபிகேஷன். நீ நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்கே ஒருத்தன் சாப்பிடணுமான்னு சொல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். நீ யோப்பா பட்டணத்துக்கு போ, பேதுரு என்று சொல்லப்படுகிற மறுபெயர் கொண்ட, பார்த்தீங்களா, ஆண்டவருடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களை கூட அடையாளம் பண்ணணும்னா அப்படித்தான் சொல்லுவார். இந்த இடத்துல சொல்கிறாரு. இப்போ இந்த ஆபிரகாமை எப்படி சோதிச்சார்? இப்போ கண்டினியூ பண்ணுங்க. நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஒரே பையன், நேசகுமாரன், ஏகபுத்திரன் ஈசாக்கு, 100 வயசுல பெத்தெடுத்த பையனை பலி கொடு. அதான் ஃப்ரெண்டு டெஸ்ட் பண்ணுறது. நம்ம இதிலெல்லாம் பொத்துன்னு ஊந்துடுவோம் கீழே அப்படின்னும். அப்படிலாம் நம்மளை சோதிக்க மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க, நான் யோபு மாதிரி சோதிக்கப்படுறேன். எனக்கு சிரிப்பாக வரும். நீ யோபா? புண்ணு பிடிச்சி சொஞ்சினாக்கிற. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காரு. இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவர் அவனை சோதித்தார். அதில் இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது திருப்பி அந்த வசனத்தை படிங்க. இவனை முதல் சொன்ன அந்த வசனம் 12. அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். எனக்காக இன்னைக்கு பிள்ளைய எதுக்கோ ஒப்பு கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும், என் தங்கச்சி பொண்ணுக்கு தான் கொடுக்கணும், சொந்தம் போகக்கூடாது. இந்த மாதிரி ஏதோ காக்க விட்டு கொடுத்துட்றோம். அவர் சொல்கிறார், எனக்காக. நீ ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் ஆண்டோடைய சிநேகிதரில் ஒருவராயிடுவாய். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. What have you lost for God? What have you lost for God? நம்ம தேசத்தில் ஒரு பழங்குடியினர் திடீர்னு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த இனத்தலைவனுக்கு இந்த செய்தி வந்தது. அவங்களும் பயங்கரமானவங்க. இவனை பிடிச்சிட்டு வந்தாங்க. குடும்பமாக, மனைவி, பிள்ளைகள் 2 பேர் கொண்டு வந்து மண்ணால் நிறுத்தி இவரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த இயேசுவை மறுதளித்திட, இந்த இயேசுவை மறுதளித்திட. சொன்னார், இல்லை பிள்ளைங்க கொண்டுடுவேன். வாய் திறக்கல. ஒரு பிள்ளையை கொண்டுட்டான். கண் எதிர்க்க துடிச்சு சத்துது. அடுத்தது இன்னொரு பிள்ளையை காமிச்சான். செய். மனைவி பார்த்து சொல்கிறான், பாரு உன் பிள்ளை ஒன்று செத்து விழுந்து கிடக்குது, உன் வீட்டுக்காரனு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன்ட்டான். அடுத்த பிள்ளையும் செத்துட்டான். மனைவி தான் இருக்கா. அடுத்தது மனைவி தான். உன் மனைவி அடுத்தது அப்படி சொல்கிறான். அவன் கொஞ்சம் யோசித்தான். மனைவியில் சொந்த சரீரம். உன் மனைவி சொல்கிறான் இங்கேருந்து, நோ, எனக்காக இயேசுவை இழந்துடாத. நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாக்கி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிற இந்த தெய்வத்தை எனக்காக இழந்துடாத. நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நீ இழந்துடாத. பல்ல கடிச்சிட்டு கம்மன் இருந்தான். அவளையும் ரத்த வேலையாக்குனாங்க. கடைசி இவன் தான். இப்போ சொல்லு, உன் உயிர் தான் இருக்குதுப்பா, வாடுறியா, நீயும் கூட போய் சாவுறியான்னு சொன்னான். பின்னோக்கேன் நான் இயேசுதான் எனக்கு முன்னால. அவனையும் செத்தான். ஆனால் அன்னைக்கு தான்
அந்த ஹிஸ்டரி சொல்லுது, அந்த பழங்குடி இனத்தினுடைய தலைவன் என்ன இல்லாத இவங்க 4 பேரும் செத்தாங்க, நான் அதை அறியணும்னு சொன்னான். இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். 4 பேருடைய இழப்புல ஒரு இனமே கர்த்தரை அறிந்து கொண்டது. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவனா ஜாலியாக கிறிஸ்மஸ், புது புடவை, பட்டு புடவை, நல்ல ட்ரெஸ்ஸு, இது இல்லைன்னு சொல்ல, we need it. ஆனால் அதுக்கு உள்ள ஆழம் ஒன்று இருக்கு, பயங்கர ஆழம் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய பைபிள் கிளாஸில், வேதத்துக்கு ஒரு எல்லை உண்டு, வேத புஸ்தகத்துக்கு ஒரு எல்லை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்முடைய பழைய முற்பிதாக்கள் சொல்லுவாங்க. டோன்ட் கோ அவுட் சைட் த பைபிள், ஆபத்து காத்திருக்கும். பைபிளை விட்டு வெளியே போனால் ஆபத்து காத்திருக்கும். பைபிளுக்கு வரைமுறை உண்டு. நான் சொல்லுவேன், பைபிள் வெளியே விட்டு போகாத, நான் பைபிளுக்கு உள்ளே போகலாம், எவ்வளோ வேணாலும் ஆழத்துக்குள்ளே போகலாம். கோ டீப்பர் இன்சைட் த வேர்ட். வேத வசனத்துக்குள்ளே எவ்வளோ வேணாலும் நம்ம பிரவேசிக்க முடியும். கர்த்தர் நம்மை உள்ளே ஆழத்துக்கு கூப்பிடுறார். ஃப்ரெண்ட், என் சிநேகிதனே, அவர் கூப்பிட்டவனை பார்த்தீங்களா? யார? என் சிநேகிதனே, முத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுக்கிறாய். காட்டி கொடுத்தன கூட சிநேகிதனே என்னை கூப்பிட்டார். நம்மளை என்னன்னு கூப்பிடுவாரு சொல்லுங்க? God wants you and me to be his friends, best friends. கூடவே சாப்பிடணும், கூடவே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். நாட் 5 minutes a day. சிலர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறானோ, நாட் ஒன்லி 1 hour a day. எல்லா நேரமும் ஒரு ஃப்ரெண்டு கூட நீங்கள் எப்படி பழகுறீங்க, எப்படி பேசுகிறீங்க? எதனா ஒன்று ஃபோன் வச்சு, இங்கே பாரு நான் காட்டுறேன், இந்த சீன் பார்த்து நிற்கிறேன் பாரு அப்படி சொல்கிறோம். யுவர் கான்வர்சேஷன் வில் பிகம் டிஃப்ரெண்ட். கூடவே 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 நெருக்கம் அதிகமாக. ஒரு இந்த சிஸ்டர் ஒரு பாட்டு பாடினாங்க, ரொம்ப பிடிச்சது, உள்ளே இருந்து கேட்டேன். ஊற்று ஊறி ஊறி பெருகிடுமா? ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சில இடத்துல பக்கத்தில் போடணும், நான் பக்கத்தில் தங்க மாட்டேன். பக்கத்தில் போட்டாங்கன்னா அவங்க பாடுறது எனக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் ஊர்த்தையும் நிறுத்திடும். இது நிறைய பெருக்கு எடுக்க வச்சது. அந்த சான்ஸ் அவர் பாடுங்க. மைக் இருக்கு கிட்ட தப்பி, அவங்களுக்கு மைக் கொடு. எதுக்கு அங்கே வச்சுங்க? அக்கா கிட்ட கொடு. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு. ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு. ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு. ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு. ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஆரோக்கியம் உண்டாகும் போகும் இடமெல்லாம், ஆரோக்கியம் உண்டாகும் போகும் இடமெல்லாம், ஆறுதல் பெருகிடும் ஆவியானவரால், ஆறுதல்
பெருகிடும் ஆவியானவரா ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே ஜீவன் தருமதியே ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தருமதியே ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தருமதியே. அது உள்ள ஊறி 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 இந்த ஸ்நேகம் வந்து ஊறி ஊறி பெருகிடும். என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மைன்னா, உலக அன்பு, உலக ஸ்நேகம், உலக காதல் அது எடுத்தோடனே ஜாஸ்தியாக இருக்கும், போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். காதல் மண்ணை முடிச்சவங்களை நினச்சி பாருங்க, அப்போ நல்லா தான் இருந்துச்சு இந்த மூஞ்சி. அப்போ வந்து காற்று கிடப்பாங்க எனக்காக மரத்தடியில். இப்போ சோர்த்தை வச்சுக்கிட்டு நான் காற்று கிடக்க வந்தேன். ஏன் நீ சிரிக்கிற? சரி. ஆனால் ஆண்டவர் இடத்துல அப்படி இல்லை, இட்ஸ் அப்படியே உல்டா. ஆரம்பத்தில் நேசிக்க மாட்டான். நேற்று அந்த ஸ்கிட் வாஸ் வெரி நைஸ். ஷீ ஆக்டட் வெரி வெல். அந்த இழுக்குது, உலகம் இழுக்குது இழுக்குது இழுக்குது. இதை பற்றி நிறைய தெரியணுமா? சாயந்தரவங்க பின்னும் எப்படி கதையை சொன்ன ஓசியில் வீட்டில் உட்காந்துவேன். இதானா அப்படின்னு. கம் அண்ட் see how our children play. உண்மையாக சொல்கிறேன், நான் மை செலுத்திட்டேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. வீடியோ தப்பி வச்சுருக்கேன், வாங்கி தரேன் பாரு. த வே யூ ஆக்டட். உங்கள் வீட்டுக்காரங்க வாயில் தண்ணி இருந்திருக்காது. நிச்சயமாக என் பொண்டாட்டித்தனா இதுதான் கட்டினேன் நானே அப்படி நினச்சிடலாம் ஒரு நிமிஷம். She was so immuned with the character. ஏசு கூப்பிட்றார் போன்றா. ஏசுக்கு போ சொல்லக்கூடிய ஆள் முதல் ஆள் நானு, ரெண்டாவது நீ. ஆனால் இன்னைக்கு நம்மள தான் ஆண்டவர் பிடிச்சி அவர் போகாதீங்க போகாதீங்க, நோ 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 நோ. தேவ சமூகத்தில் உட்காந்து அவர் உட்காந்து பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். அலையா வரும், கண்ணிலேருந்து கண்ணீர் ஊற்றும். அப்படியே போகிறேன்னு திடீர்னு அவர் ஒரு மாதிரி கேரக்டரு. ரொம்ப லவ் இருக்கும்போது தான் போகிறேன்னு வர. நோ 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 நோ. ஆரம்பத்தில் கண்டுக்கவே மாட்டார், போயிட்டே இருப்பார். இப்போ கொஞ்சம் தாமதிக்கிறார். ப்ளீஸ் 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 போகிறேன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவார். போக 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 போய் அப்படியே ஃப்ளைட் போகிற மாதிரி. Then you will feel you are here. அது வரைக்கும் you are not here. எங்கேயும் மேலே உட்காந்து தேவனோடு உறவாடும் போது ஆரம்பத்தில் நமக்கு எப்படா முடிப்போம் ஜெபம், எப்படா இந்த பாஸ்டர் முடிப்போம், எப்படா மோகன் சிங் முடிப்போம். எத்தனை பேர் இங்கே உட்காந்துக்கிறீங்க? இந்த ஆள் வேறு, இந்த பாஸ்டர் வேறு விட மாட்டுறாரு, அப்போ முடிக்கிறாரு இவர் இல்லை இல்லைன்றாரு அப்படின்னு நினைப்போம். நாளாக ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். அது எதனாலன்னா அதான் க்ளோஸ்னஸ், அது இழுக்கும். இன்னைக்கு கூட ஒரு பாட்டு பாடினீங்க நீங்கள், பழைய காலத்து ஃபாதர் பாட்டு, என்னை இழுத்து கொள்ளுமா. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த பாட்டை எப்போ எழுதினார் ஃபாதர்ன்னு சொன்னேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். காட் கால்ஸ் யூ டு பி எஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதில் இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய இருக்கு, நான் நிறைய சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. இன்னைக்கு ஒன்று டச் பண்ணி சேம்போ அது சொல்கிறேன். அதில் வந்து 13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 11-12 படிங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேரே கவனிச்சிங்களா? என்ன இதில் விஷயம் சொல்ல வரேன்னா, கர்த்தரோடு இணைந்து இருக்கிறவங்க
தேவனுக்கு பயப்படுறதெல்லாம் முதல் சொன்னேன். அப்புறம் உண்மையாக இருந்தாங்க, கீழ்ப்படிதான் இருந்தாங்க, இதெல்லாம் நிறைய வார்த்தை இருக்குது. இதில் பாருங்கள், இவனுக்குள்ள இச்சை விலகியது. த லஸ்ட் வெண்ட் அவே. எப்படி சொல்கிறீங்கன்னா, லோத்தும் ஆபிரகாமும் ஒன்றா ஒரே வீட்டில் இருந்தாங்க. இப்போது தேராகு மரித்த பிறகு, தேராகு யார் அவனுக்கு? லோத்துக்கு தாத்தா. தாத்தா இருக்கிற வரைக்கும் இவனுக்கு சொத்தை இவர் காப்பாற்றிட்டு வந்தார். ஏன்னா ஆபிரகாமுடைய சொந்த சகோதரன், ஒன்று விட்ட சகோதரன் ஆராம், அவனுடைய பிள்ளை தான் இவன். இப்போ இவனுக்கு ஆராம் இறந்த பிறகு இவருக்கு அந்த சொத்து சேரணும். அப்போ தாத்தா பார்த்துக்கிட்டாரு. தாத்தா மரித்தவொடனே ஆபிரகாமே இவருக்கு அப்பாவாக இருந்து இவர் பார்த்துக்கிறார். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் பார்த்தீங்களா? அதில் போட்டிருக்கும் பாருங்க வசனம், 7ஆம் வசனம் படிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. 8ஆம் வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். ஏன் வாக்குவாதம்? சொத்து. ஆடு மாடுகள் ஏராளமாக இருந்துச்சு. ஆடு மாடுகள் ஏராளமாக இருக்கும்போது இவங்களுக்கு உருத்துக்கு மனசு வரல. எனக்கு வேணும், ஐ வாண்ட் இட். ஆண்டோடைய ஆலயத்தில் ஏன் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு தெரியுமா? அதை ரட்சிப்படணும்னு கூட்டு போயிடலாம்ல. இப்போது ரட்சிப்பு இதயத்தில் வரும். பட் இதெல்லாம் நம்முடைய சரீரங்களை வச்சு இழுக்கும், கட்டி இழுக்கும். ஒன்று ஒன்றா கர்த்தர் நம்ம விட்டு எடுத்துக்கிட்டே வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, இவங்க வாக்குவாதம் பண்ணினாங்க. இவனுக்கு ஒரே போட்டி, நீயா நானா, என் சொத்தெல்லாம் கூட்டா. எங்கள் அப்பா வச்சுட்டு போனார், எங்கள் அப்பா இதை சொல்லிட்டு போனார், தாத்தா அப்போ சொன்னார், நான் தான் அவருக்கு பெட்டான், எனக்கு தான் வேணும். யாரும் எனக்கு தெரியாது, நான் தைரியமாக பேசுவேன், ஏன்னா எனக்கு யாரும் தெரியாது உங்களை. பட் நடக்குது ஊரில். இவங்களுக்குள்ளே வாக்குவாதம், சொத்து தகராறு. இதில் என்ன ஆயிட்டார் பாருங்க. வாட் டிட் ஹி சூஸ்? பாருங்க என்ன படுத்தாரு. 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கண்ணை எங்க வச்சான் பாத்தீங்களா? He fixed his eyes. கண்ணு தான் நம்மளுக்கு கேடு எங்க இருக்கு? வேற எங்கேயும் இருக்காது கேடு. சோறு தின்றதுனால கேடு வராது. கண்ணு அப்படி எடுத்து பார்த்தோம், ஆஹா பிரம்மாண்டமா இருக்கு, ஏதேன் தோட்டத்தை போல இருக்கு, எனக்கு அதான் வேணும். He fixed his eyes. ரொம்ப மோசமான கண்ணு அது. பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. 10ஆம் வசனத்தின் கடைசி லைன் படிங்க. இந்த இடத்துலயே, இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 10ஆம் வசனத்தின் கடைசி லைன் படிங்க. கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. 11வது படிங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, எதை சூஸ் பண்ணார் பாருங்க. A friend chose God. எனக்கு நீ எப்படியாவது போப்பா, எனக்கு கர்த்தர் இருக்காரு. I have friend who is my God himself. இவனுடைய ஃப்ரெண்டு கர்த்தருடைய தோட்டம், ஏதேன் தோட்டம், எகிப்து தேசம். ஆபிரகாமுடைய ஃப்ரெண்டு கர்த்தரே. கண்களை அன்றர் மேல் வைத்தான், இவன் கண்களை ஏறெடுத்து அங்கே வைத்தான். பாருங்க என்ன சொல்லுதுன்னு. 10 வசனம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். எங்கப்பா கூடாரத்தை போட்ட? உன் கூடாரம் எங்க இருக்கு? சோதோம் இல்லையா? கேடு கட்ட சோதோம் இல்லையா? உன் வீட்டை வைப்ப. அந்த இடம் தான் பட்டணத்துக்கு நல்ல இடம், தங்குறதுக்கு நல்ல இடம். அங்கதான் நல்ல தண்ணி வருது, அங்கதான் என் பிள்ளைங்க நல்லா படிக்கும், அந்த காலேஜில் படித்தாதான் என் பிள்ளைக்கு பேர் புகழ். சோதம் போட்டுருது. நான் சொல்றேன், பைபிளில் எழுதியிருக்கு. ஆபிரகாம் கானான் தேசத்தில் கூடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணினான். சோதோமுக்கு
அவதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆபிரகாம் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே, அடுத்தது பாருங்க 14:12 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். நான் சொன்னது ஒண்ணு, நீங்க படிக்கிறது ஒண்ணு. 14:12 ஆபிரகாம் கானான் தேச 14:12 ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய படிங்க. லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் எங்க குடியிருந்தான் பாருங்க, சோதோமிலே. 19:1 பாருங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே எங்க உட்கார்ந்திருந்தான் பாருங்க. என்ன இது? சோதோம்னா என்ன இடம்? ஓரின சேர்க்கை, வேசித்தன, விபச்சாரம், பாவம் நிறைந்த பூமி. இவன் எங்க போட்டிருக்கான் பாருங்க அவனுடைய சேரை. டைம் ஆச்சு. இட்ஸ் ஆல் அவர் சாய்ஸ். நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். A friend chose a place where God will come and meet him. கடவுள் நம்மளை எங்கே சந்திக்கிறார்? நான் சொன்ன தப்பு இல்லை. நிறைய சமயம் பாத்ரூமில் குளிக்க போனால் கர்த்தர் என்னோட பேசுவார். என்னங்க பாத்ரூம் என்றீங்க? உனக்கு பாத்ரூம், அவருக்கு அது பாத்ரூம் இல்லை. பல முறை அங்கே தான் செய்தியை வாங்கியிருக்கு, முழு செய்தியை வாங்கியிருக்கு. கர்த்தர் பேச கேட்டிருக்கு. He chose. கானான் தேசத்தை தெரிந்து கொண்டான். இவனோ சோதோம் குமோராவை தெரிந்து கொண்டான். ஃப்ரெண்ட், அவர் எங்கே இருக்காரோ அங்கே நீ இருக்கணும். என் சிநேகிதன் எங்கே இருப்பான்? நான் இருக்கிற இடத்துல. அப்படி தானே சொல்றது வேதம். நான் எங்கே இருக்கணும் அங்கே அவன் இருப்பான். Be where God wants you to be. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம், 12 அதிகாரம் 8 வசனம். நான் அப்படியே உட்காந்துறேன். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்றது தான் இதுவரைக்கும் நான் பேசின பிரசங்கம். இன்னைக்கு பலிபீடத்தை கட்டின பிறகு தொழுது கொண்டான். பலிபீடம் நிறைய பேர் கர்த்தரை தொழுது கொண்டான் என்ற வசனம் தான். ஆனால் ஆபிரகாம் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். அப்போ பலிபீடத்தாண்ட போனால் தான் தொழுது கொள்ள முடியும். பலிபீடம் உன்னை எரித்து கொள்ளுகிற இடம். நிறைய பேர் பலிபீடம் இதை சொல்லுவாங்க. உன்னையே பலியாய் ஒப்பு கொடுக்கிற இடம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.